சீமான் தம்பி செய்த செயலால் கலங்கி நின்ற வாக்காளர்கள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இதுவரைக்கும் எந்த ஒரு வேட்பாளர்களும் செய்யாத ஒரு அதிர்ச்சி விடயத்தை நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் செய்கிறாருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக பார்க்குறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாற்று அரசியல், இப்போ மாற்று ஆட்கள் தேவை அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவர்களுக்கு கருத்தியல் சித்தாந்தம்னா என்னென்னு தெரியுமா அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இல்லைனா இப்போ நமக்கு யார் சிஎம்மாக வரப்போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2026 தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாறுதலை எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம பார்க்க இருக்க செய்தி என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாக சேலம் மேற்கு தொகுதியில் ஒரு முக்கியமான நபர் போட்டியிட்டார். அவருடைய பெயர் சுரேஷ்குமார். அவர் பார்த்திங்கன்னா இதற்கு முன்பு வேறு ஒரு இயக்கத்தில் இருந்து நாம் தமிழர் கட்சியில் அவரை இணைத்து கொண்டார். அவர் எந்த இயக்கத்தில் இருந்தார் அப்படின்னா, ஐயா சகாயம் ஐஏஎஸ் அவர்களுடைய இயக்கத்தில் மிக முக்கிய நபராக அவரோடவே பணியாற்றிட்டு வந்தார். இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்கு அவர்கிடம் பார்த்திங்கன்னா, நான் தேர்தல் பணியில் கலந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், அதற்கு நான் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கேன், பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டயே சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சியில் அவர் பயணித்து கொண்டிருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா வேட்பாளராகவும் களம் கண்டிருக்கார். நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருக்கு கிட்டத்தட்ட 6820 வாக்குகள் விழுந்திருக்கு. எப்பொழுதுமே தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு செலுத்தியவங்கக்கிட்ட மக்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒவ்வொரு வேட்பாளர்களும் போவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அதில் கூடுதல் சிறப்பாக 6820 ஆளுக்கு 1 அப்படின்னு கணக்கு வைத்து 6820 மரக்கன்றுகளை நடப்போவதாக அறிவித்திருக்காரு. தேர்தல் முடிவுக்கு பின் அவரது நன்றியை ஒரு பசுமை புரட்சியாக வெளிப்படுத்தும் செயல் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதை கேட்கும் போதே நெகிழ்ந்து போய், இந்த அளவுக்கு ஒரு வேட்பாளராக, இப்படி ஒரு வேட்பாளரை நம்ம தவறவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கண்ணீர் மல்க நிற்பதை பார்க்க முடிந்தது. நாம் தமிழர் கட்சியுடைய இந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் காலத்திற்கும் நிற்கும்ங்கிற அளவிற்கு அவர்களுடைய விடயங்கள் தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய தோல்வி அப்படிங்கிறது அவர்களது தோல்வி இல்லை, நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி என்பதும் அவர்களுக்கான வெற்றி இல்லை. இரண்டுமே மக்களுக்கான வெற்றி தோல்வியாகத்தான் பார்க்கப்படுகிறது.